காரிய சித்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுனாக்கா எல்லாமே வளமாக பலமாக வந்து அமையும். அதாவது எல்லாம் இருக்கும், அதாவது பணம் இருக்கும், பொருள் இருக்கும், ஆள்பலம் இருக்கும். ஆனால் காரிய சித்தி வந்து இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருந்தும் பயன் இல்லை. நம்மளுடைய சித்தர்கள் அழகான சில எனர்ஜி மூலியமாக, மூலிகை மூலியமாக அதை நமக்கு ஈஸியாக கிடைக்க வச்சுருக்காங்கன்னா அந்த ஷார்ட் ரூட் நமக்காக கொடுத்த ஒரு வரம் தான் மை. நம்ம அதை மட்டும் நல்லா மையாக்கி கொண்டு உச்சந்தலையில் ஒரு துளி வைத்தால் எல்லாம் வசமே. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. காரிய சித்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுனாக்கா எல்லாமே வளமாக பலமாக வந்து அமையும். அதாவது எல்லாம் இருக்கும், அதாவது பணம் இருக்கும், பொருள் இருக்கும், ஆள்பலம் இருக்கும். ஆனால் காரிய சித்தி வந்து இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருந்தும் பயன் இல்லை. ஏதாவது ஒன்று தொங்கிக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்க, சார் காசு இருக்குது சார், பில்டிங் எழுப்பிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நிற்கிது சார். சார் காசு இருக்குது, ஆள்பலம் இருக்குது, ஆனால் பிஸ்னஸே போக முடியல சார். காரிய சித்தி ஒன்று தடையானால் எல்லாமே மடையாக மடைத்து போகும். என்ன தான் இருந்தாலும் அது வேலைக்காகாது. அப்போது நம்மளுடைய நெற்றி, நம்மளுடைய ஹார்ட் சக்கரா, சாக்ரல் சக்கரா, அதாவது தொப்புள் நாடி, இது எல்லாத்தையுமே நம்ம நேர்கோட்டுக்கு கொண்டு வரணும்னாக்கா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தணும். வசி என்ற சொல் வசியமாக வேண்டும். வசியத்தை திருப்பி போட்டிங்கன்னா சிவமயமாக வேண்டும். சிவமயமானால் எல்லாமே உதயமாக வேண்டும். அதான் வெளிச்சம் சொல்லுவாங்க. இந்த வெளிச்சம் சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாத்துக்கும் உடனேலாம் கிடச்சிடாது. பல போராட்டங்கள், பல ஏற்றங்கள், தாழ்வுகள், துக்கங்கள், படாத படிப்பட்டு படிக்கல்லை தடைக்கலாக்கி கொண்டு வந்துக்கிட்டே இருந்து தான் வெற்றியை கொண்டு வர முடியும். அப்போ அந்த வெற்றிக்கு சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய சித்தர்கள் அழகான சில எனர்ஜி மூலியமாக, மூலிகை மூலியமாக அதை நமக்கு ஈஸியாக கிடைக்க வச்சுருக்காங்கன்னா அந்த ஷார்ட் ரூட் நமக்காக கொடுத்த ஒரு வரம் தான் மை. மைன்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டிங்க அப்படி மயக்கி கொண்டு வந்துடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய சக்தியை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாத்துக்குமே காரியம் இருக்கும், ஆனால் அது சித்தியாக வேண்டும். எல்லாத்துக்குமே சித்தி இருக்கும், ஆனால் அது புத்தியாக இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் புத்தி இருக்கும், அது கத்தி போல் ஷார்ப்பாக இருக்க வேண்டும். ஸோ அதை டஸ்ட்டு, ஒரு பல்ப் எரிஞ்சிட்டு இருக்குன்னா அது மேலே டஸ்ட் இருக்குது, இல்லைன்னா ஒரு கேண்டில் பிடிச்சிட்டிங்கன்னா கருப்பாயிரும். நீங்கள் என்ன தான் பவர்ஃபுல்லாக கரண்ட் இருந்தாலும் அந்த பல்ப்பு மங்களாக தான் இருக்குது. ஏன்னா அதுதான் அந்த கருப்பு புகையில் அடைச்சிருக்கும். தொடச்சி விட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த எத்தனை வாட்ஸ் பல்போ அத்தனை வெளிச்சத்தை கொடுக்கும் இல்லையா? அதேமாரி தான் நம்மளுடைய உயிர் நாடி லகடம், அதுக்கப்புறம் நம்ம எண்ணம் எழுத்தும் கொண்டு வர இந்த ஹார்ட் சக்கரா, அதுக்கப்புறம் வந்து சாக்ரல் சக்கரா, இந்த மூணையுமே தொப்பு நாடியும் இயக்கக்கூடிய ஒரு சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா வசம்புக்கு உண்டு. வசம்பு பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க, பட் உங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? அதனால் வசம்பு, கிராம்பு, மல்லிகைப்பூ, இந்த மூணையும் இதுக்கு தேவைப்படுது. மல்லிகைப்பூ நிழலாக காய வச்சுக்கணும். மல்லிகைப்பூ காஞ்சிருது இல்லையா? இதை சாமிக்கிட்ட போன பூ இல்லாமல் புதுசாக வாங்கி வச்சு நிழலாக வச்சுட்டிங்கன்னா காஞ்சிரும் 2-3 நாளில். அதை என்ன பண்ணணும், தூளாக்கி அதை வச்சுக்கணும். கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, கிராம்புனா லவங்கம்னு சொல்லுவாங்க. லவங்கம், கிராம்பு எல்லாம் ஒன்று தான். இதை வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து அதையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். அதேமாரி உங்களுக்கு வசம்பு நல்லா சுட்டு கறியாக்கிடணும். நல்லா கேஸில் வச்சிங்கன்னா நெருப்பு மாதிரி ஆயிரும், தட்டினீங்கன்னா கறி ஆயிரும். இந்த மூணுமே நம்ம பண்ணுற கொஞ்சம் தேவையான அளவில் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு, நம்ம அரகஜான்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அந்த அரகஜாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புணுகு கிடச்சின்னா புணுகு சேர்த்துக்கோங்க, கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதை மட்டும் நல்லா மையாக்கி கொண்டு உச்சந்தலையில் ஒரு துளி வைத்தால் எல்லாம் வசமே. அதுக்காக இதை மட்டும் பண்ணி தலையில் வச்சுட்டு எல்லாம் வசமாக நினைக்கக்கூடியது. நம்மளுடைய லக்குன்ற விஷயம் நம்மளுடைய உழைப்புக்கு தாண்டி இருக்க வேண்டும். உழைப்பு கண்டிப்பாக போடணும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு பூஸ்டர், ஒரு பவுன்சர்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். நீங்கள் ஓடும் பொழுதோ தடுமாறும் பொழுதோ மடைப்பு இருக்கும்போது அதை உடச்சி விடும் இந்த மை. அதான் சொன்னேன், அறிவு என்ற சொல்லை மேன்மைப்படுத்தி நம்மளுடைய சில்லையாக உடைஞ்சு கிடக்கு பார்த்திங்களா நம்ம எண்ணங்கள், அது எல்லாத்தையுமே ஒன்றாக்கும் இந்த பிராகாரம். அதான் விஷத்தை முறிக்கும் அம்பு, விஷ அம்பு, அதுதான் வசம்பு. கிராம்பு என்பது எல்லா வகையான வாசனை திரவங்களும் இழுத்து வைக்கக்கூடிய மகாசக்தி. அதே மல்லிகைப்பூங்கிறது வந்து அட்ராக்ஷன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வச்சுருந்தாங்க. ஒரு இப்போ சொல்லுவாங்களே கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கும் அவங்களெல்லாம் பார்த்தா. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த ஈர்ப்புக்குள்ள விஷயங்கள். அப்போ அந்த மூணையுமே இணைத்து நம்ம என்ன தேவை அப்படின்னா அந்த அரகஜாவை சேர்த்து வைக்கும் பொழுது மணக்கும். அதை எடுத்து நம் உச்சந்தலையில் வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் நெத்தியில் வச்சு குங்குமம் வச்சுக்கலாம். போகும் காரியம் வெற்றியும் ஆகும். இப்படியே வசியமைனா அப்படியே போனால் எல்லாத்தையும் இப்படியே மயக்கிட்டு வந்துடலாம்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒன்லி பாசிட்டிவ். நம்மளுடைய எண்ணத்தையும் நம்மளுடைய பவரையும் நம்மளுடைய உயிர் நாடியையும் சுத்திப்படுத்த வேண்டிய அந்த ஒரு ப்ராசஸ் தான் அந்த மை. கண்ணுக்கு மை அழகுன்னு சொல்லுவாங்க, வாழ்க்கைக்கும் மை தேவை. அதுதான் உலக மைந்தை. இது அழகாக சிவன் கொடுத்த ப்ராசஸ். நம்மளுடைய தெய்வங்கள் சித்தர்களால் பயன்படுத்தப்பட்டு இது கொடுத்த ப்ராசஸ் தான் இந்த 3 ப்ராசஸ். இது எந்த தீங்கும் கிடையாது. ஒன்லி பாசிட்டிவ். நம்மளுடைய சக்தி, போகிற காரியம் வெற்றி, அந்த காரிய சித்திக்கு உகந்த ஒரு புத்தி. அதை அழகாக அப்படி வச்சுக்கலாம். அதை நெற்றி பொட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் போகும்பொழுது செய்காரியங்கள் தடையின்றி நடப்பதற்கான ஒரு காரிய சித்தி மைதான் இந்த வசம்பு மை. இதோட குட்டியாக அதை சேர்த்துட்டு வந்தால் போதும். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க.
அதாவது இதில் நிறைய செஞ்சு வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நான் மல்லிகைப்பூ கொஞ்சம், அதேமாதிரி கிராம்பு ஒரு 1 2, அதேமாரி உங்களுக்கு வந்து வசம்பு பொடி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அன்றைக்கி தேவையானது மட்டும் நம்ம அரகஜாவில் மிக்ஸ் பண்ணி நெத்தியில் வச்சுக்கிட்டாலே போதுமான விஷயம்தான். பேரற்ற இன்பம், பேரற்ற தடையில்லா வாழ்க்கை, வெளிச்சம், வாழ்க்கையில் தடையின்றி காரிய சித்தி, இது ஒருத்தவங்களை அமைஞ்சிச்சுனாக்கா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதை எப்போ செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. வெள்ளிக்கிழமை, அதேமாதிரி அமாவாசை, பௌர்ணமி, கிரகண காலங்களில் இது அழகாக செஞ்சு வச்சுக்கலாம். நிறைய ஒரு தேவையானாலும் செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை அன்றைக்கி நம்ம தொடங்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெத்து வீட்டுக்கெலாம் போவாங்க இல்லையா, அன்ஃபார்ச்சுனேட் அங்கே அன்றைக்கி வச்சுக்க போகிற அவசியம் கிடையாது. நல்ல காரியங்களுக்கு நீங்கள் போகிறீங்க, சுபமான ஒரு காரியங்களுக்கு அதை வச்சுட்டு போகலாம். அதேமாதிரி டெய்லி வச்சுட்டு போகக்கூடாதா, அது உங்கள் இஷ்டம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் டெத் வீட்டுக்கு மட்டும் இல்லை ஏஜ் அட்டன் பண்ணுற வீட்டுக்கோ நீங்கள் வந்து இந்த 2 இடத்துக்கு மட்டும் போகாமல் இருந்தாலே போதும். நம்ம வந்து இது வந்து கூட கேட்கலாம், நம்ம வந்து இங்கேருந்து போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், எல்லாருமே வந்து தானே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் என்றைக்குமே ஒரு விஷயம், மனசுக்கு படுற ஒரு விஷயந்தான் உயிருக்குள்ளே நுழையும். தெரிஞ்சுன்னு தெரியாமல் இருக்கிறதுலாம் விட்டுடுங்க. தெரிஞ்சு நம்ம போயிட்டு வர்றதுக்கு தான் நம்ம மனசில் படும். அதான் ஒரு சைக்காலஜி ஓரியன்டோட சரி. அதான் சொல்லுங்கள், நெருப்புன்னு சொன்னால் சுடாது, ஆனால் நெருப்பு நேராக சுடும். அதனால் கண்ணுக்கு தெரியாத நம்ம வந்து யோசிக்க வேண்டிய தேவையில்லை. அதனால் இந்த 2 மட்டும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம்னாலே போதுமான விஷயந்தான். நீங்கள் வந்து அது அழகாக செஞ்சு கொஞ்சமாக வச்சு அப்பப்போ செஞ்சுக்கலாம். ஏன்னா நார்மலாக கிடைக்கிற ஒரு பொருள் தான். அதனால் வெள்ளிக்கிழமை, அமாவாசை, கிரகண காலங்கள், இந்த மாதிரி பௌர்ணமி நேரத்தில் செஞ்சு வச்சுக்கலாம். அதேமாதிரி இதான் டோன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் உங்களுக்கு வந்து எதெல்லாம் தேவையில்லைன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 வீட்டுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தீட்டு இல்லாத இடத்துல இருந்தாலே போதுமான விஷயம். இதே கலவையை நம்ம தெய்வங்களுக்கும் பயன்படுத்தலாம். அதேமாரி உங்களுக்கு காருக்கு எங்கேயாவது இப்போ புது வாகனம் எங்கேயும் வச்சு அதில் பொட்டு வைக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சுபட்சமாக வர வேண்டும். பிஸ்னஸ் இடத்துல வைக்கலாம். பெண்கள் இதில் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக வைக்கலாம். அந்த 3 கால நேரத்தில் அதை வைக்க வேண்டாம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான தகவலாக இருக்குது. வாழ்க்கை வெளிச்சமாக இருக்க வேண்டும், வெள்ளோட்டமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் இதை அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.